ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னா மேரேஜ் ஆகி 1 இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடினா கருமுட்டை நமக்கு வளருதா என்னன்னு பார்க்குறதுக்கான ஒரு ஆய்வு தான் ஃபாலிகுலர் ஸ்டடி. எனக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணப்போ எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது வெர்ஜினல் வழியாகவும் பண்ணுவாங்க, மேலே வழியாகவும் பண்ணுவாங்க. நான் வெர்ஜினல் வழியாக பண்ணலை. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது மேலே வழியாக தான் பண்ணேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ யூட்ரஸில் எல்லாமே நார்மல் அப்படி சொல்லிட்டாங்க. ரைட் ஓவரி, லெஃப்ட் ஓவரி அதெல்லாம் பார்த்தாங்க. கருமுட்டை வளர்ந்துருக்காண்டு 12வது நாள் 14வது நாள் நம்மளை வர சொல்லுவாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. நான் 12வது நாள் தான் எடுத்திருந்தேன். அப்போ எனக்கு 2 ஃபாலிகுலர் வளர்ந்துருந்துச்சு. ஒன்று 21.8, ஃபாலிகுலர் 2 19.1. 2 ஃபாலிகுலர் வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் என்ன நல்லா வளர்ந்துருக்கு, 14th டே வாங்கம்மா அப்படி சொன்னாங்க. அதுவுமே நான் 14th டே போனேன். கருமுட்டை நல்லாவே வளர்ந்து நல்லாவே வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் நான். இதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி. நமக்கு எவ்வளோத்துக்குள்ள கருமுட்டை வளர்ந்து அது நல்லா வெடிக்குதா என்னன்னு சொல்லி பார்க்க தான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி. ஓவலேஷன் ஃபார் ரைட் ஓவரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இது இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு மொதல் நாள் 1000 rupees, 2வது நாளும் 1000 rupees ஆயிருந்துச்சு. ஃபாலிகுலர் ஸ்டடி நாங்கள் வெளியே ஸ்கேன் தான் பண்ணோம்.